ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஒரு பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பக்கத்துல இருக்கிற ஒரு சினிமா டிவிடி எல்லாம் விற்பாங்க பாத்தீங்களா? சோ அந்த கடைக்கு ஒரு டிவிடி வாங்க போறான். அப்படி போனவன் வர்ற வழியில அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் அங்கிருந்து வீட்டுக்கு வரல. ஆனா அவன் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அவனுக்கு அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆயிருக்குது. இன்னும் அந்த பாபநாசம் படத்துல அவங்க கேட்பாங்க இல்லைங்களா, என் பையனுக்கு என்ன ஆச்சுனாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி தான் இந்த நிலைமையும் போயிட்டு இருக்கு. சோ அமெரிக்கால ஒன் ஆஃப் தி ஃபேமஸா பேசப்பட்ட ஒரு மிஸ்ஸிங் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே, நான் பெருசா எதுவும் சொல்ல விரும்பல, நான் மற்ற விஷயம்லாம் கடைசியில சொல்றேன். சோ அந்த சிறுவன், அவன் பேர் ஜேக்கப். அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் கிடைச்சானா கிடைக்கலையா, அந்த இடத்துல அவனை யாரு என்ன பண்ணா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்க ஆரம்பிச்சலாமா? அக்டோபர் மாசம் 1989 வருஷம். இந்த ஜேக்கப் அப்படின்றவருக்கு பாத்தீங்கன்னா கூட ஒரு 3 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. சோ இவர் 4வது, மொத்தம் 4 பசங்க அந்த ஃபேமிலியில. சோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில இந்த அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி அன்னைக்கு ஜேக்கப்பும் அவருடைய அப்பாவும் பிஷிங் போறாங்க. போயிட்டு ஜாலியா பிஷிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஃபுட்பால் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஜேக்கப்புடைய பேரண்ட்ஸுக்கு அந்த அன்னைக்கு ஈவினிங் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க 2 பேர் மட்டும் கிளம்பி போறாங்க. வீட்டுல பசங்களை எல்லாம் நீங்க இங்க இருங்கப்பா, சமத்தா விளாடணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. சோ இப்போ நம்ம அந்த ஜேக்கப்போட பேரண்ட்ஸ் பார்ட்டிக்கு போனாங்க இல்லைங்களா? அப்படி அங்க பார்ட்டிக்கு போய் பார்ட்டியில இருக்கும்போது வீட்டுல இருந்து போன் வருது. சரி, என்னன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப்போடைய அம்மா எடுத்து பேசுறாங்க. பேசும்போது அந்த பக்கம் ஜேக்கப்போடைய ஒரு பிரதர் ட்ரெவர்னு சொல்லிட்டு, ட்ரெவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா, நாங்க மாதிரி போர் அடிக்குது, நாங்க பக்கத்துல இருக்கிற ஒரு டிவிடி கடைக்கு போய் ஒரு படத்துடைய சிடி வாங்கிட்டு வரோமா, ப்ளீஸ் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னதையுமே அவங்க அம்மா இல்ல நோ அதெல்லாம் போக கூடாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஆஃப்டர் அந்த பசங்க நமக்கு தெரியும் இல்லைங்களா எப்படி அம்மா மண்டை கழுவணும்னு சொல்லிட்டு, சோ அந்த மாதிரி மண்டை கழுவிட்டு போறதுக்கு பர்மிஷன் வாங்கிடுறாங்க. இப்போ ட்ரெவர், ஜேக்கப், அப்புறம் இவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆரோன்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேரும் ஒரு மாதிரி அந்த பைக் சைக்கிள்ல கிளம்பி போறாங்க. அந்த டிவிடியும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு திருப்பியும் வீட்டுக்கு பார்த்தா ஜேக்கப் மட்டும் வரல. ட்ரெவரும் இந்த பக்கம் அவர் ஃப்ரெண்ட் ஆரோனும் ஒரு மாதிரி ரொம்ப பயந்த மாதிரி, ஏதோ பார்த்து மிரண்ட மாதிரி வீட்டுக்கு வராங்க. சோ இத அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பாத்துறாங்க. ஒரு நெய்பர்னு வச்சுக்கலாமே. அந்த நெய்பர் கேக்குறாங்க, ஏன்னா வெளியே போனீங்களா சைக்கிள் எடுத்துட்டு, ஏன் ஒரு மாதிரி மூஞ்சல ஒரு மாதிரி இருக்குது, எங்க ஜேக்கப் எங்க அப்படின்னு கேட்கும்போது அழுதுகிட்டே ஒரு மாதிரி பயந்த மாதிரி என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க. உடனடியா ஜேக்கப்போடைய அப்பா அம்மாவுக்கு கால் போகுது. அவங்களும் அந்த பார்ட்டில இருந்து அவசரமா வந்துடுறாங்க. எங்க ஜேக்கப்னு கேட்டா, ஜேக்கப் went missing. என்னடா ஆச்சுன்னு சொல்லி ட்ரெவர்ட்ட கேட்டா, ட்ரெவர் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த மாதிரி நாங்க டிவிடி வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம். வர்ற வழியில கண்ணை வச்சுக்கிட்டு பெருசா ஒரு நபர் நின்று இருந்தா அப்படி கார் பக்கத்துல. நாங்க சரி யாரோ எங்க ஸ்கூல் சீனியர் தான் பிராங்க் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு பெருசா கண்டுக்கல. ஆனா நாங்க பக்கத்துல வர ரொம்ப பயங்கரமா பயமுறுத்துற மாதிரி கண்ணை வச்சு எங்களை ஒரு மாதிரி பயம் காட்டினாரு. அப்பதான் தெரிஞ்சு சம்திங் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு, சோ அவரு ஜேக்கப்ப மட்டும் பக்கத்துல வர வச்சுட்டு எங்களை அப்படியே கீழே படுக்க சொன்னாரு. அந்த தரையோட தரையா ஹேண்ட்ஸ்லோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அந்த கண்ணு வச்சு மிரட்டும் போது, சோ அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பேசினதுக்கு அப்புறம் எங்களை பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை வச்சுதான் சொன்னா. அப்படி நாங்களும் பயம் இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரின்னு பின்னாடி திரும்பி பார்க்காம நாங்க நல்லாவே வேகமா ஓடி வந்துட்டோம். அப்புறம் தான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தெரியுது, இங்க கூட ஜேக்கப் வரல, நானும் ஆரோனும் மட்டும் தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவரு நம்ம ட்ரெவர் சொல்றாரு. இதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மாவுக்கும் பயம் வந்துருது. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் வராங்க, விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்க டயர் மார்க்ஸ் அதெல்லாம் பாக்குறாங்க. சரி, எப்படி பார்த்தாலும் எப்படி விசாரிச்சாலும் ஒரு க்ளூவே கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஃபுல்லா அவங்க இருக்கிற ஏரியா ஃபுல்லா போஸ்டர்ஸ், இந்த மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு கொடுக்கறது, அப்புறம் போலீஸே கேம்பெயின்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி மிஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது ஜேக்கப் வெட்டர்லிங்க நம்ம கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனால் என்ன ஆக்ஷன் எடுத்தாலுமே பெருசா எந்த ஒரு க்ளூவுமே போலீஸ்க்கு கிடைக்கல. இது பக்கம் போயிட்டு இருக்குங்களா? இப்போ இந்த மாதிரி ஜேக்கப்ப காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கேம்பெயின் பண்ணாங்க இல்லைங்களா? சோ அந்த கேம்பெயினை
ஒரு இன்னொரு சின்ன பையன் வந்துட்டு பாத்துறான். சோ அவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாரட்னு சொல்லிட்டு. சோ அந்த கேம்பெயினை பார்த்ததுக்கு அப்புறம் ஜாரட் என்ன பண்றான்னா அந்த கன்சர்ன்ட் போலீஸ் ஆபீசர்ஸை மீட் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு கொடுக்குறான். இதை கேட்டதுமே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் பயங்கரமான ஒரு ஷாக்கு. இது என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இது இன்னொரு பிளாஷ்பேக் பக்கம் போக வேண்டியதா இருக்கும். ஜாரட் அப்படின்றவர் வந்துட்டு ஒன்ஸ் அப்பான் டைம் அதே வருஷம் அந்த 1989 ஜனவரி மாசம் என்ன பண்ணிருக்கா அப்படி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு அவனும் சின்ன பையன் தான், ஒரு 10 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் எல்லாம் போவாங்கல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து அவன் மட்டும் நிக்குது. நின்று அவனை வந்து ஏதோ இந்த ரூட் எங்க போனோம் அந்த மாதிரிலாம் கேட்கற மாதிரி ஏதோ ஸ்டார்டிங்ல ஒரு பாவலா காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை அதாவது ஜாரட வலுக்கட்டாயமாக கார்ல ஏத்திக்கிட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு அந்த கார் போயிருக்குது. இனிஷியலா ஜாரடுக்கு புரியல, எங்க போறோம், யார் இது, என்ன பண்றோம், கத்தலாமா வேணாமா, கண்ணவார் வச்சிருக்கான் அந்த ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமா இருந்திருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போயிட்டு வண்டியை நிப்பாட்டி ஜாரட அந்த ஆள் வந்து செக்ஷுவலா அசால்ட் பண்ணிருக்கான். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயோ நம்மளை வந்து கொல்லதான் போறான்னு சொல்லிட்டு ஜாரட் நினைச்சிட்டு இருக்கும்போது திருப்பியும் ஜாரட கொண்டாந்து பக்கத்துல இடத்துல இறக்கி விட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடு, ஒரு வேளை நீ என்ன திரும்பி பார்த்தேன்னா நான் உன்னை சுட்டுருவேன், அதே மாதிரி நீ இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஒருவேளை அதையும் மீறி நீ சொன்ன அப்படின்னா உன்னை நான் தேடி வந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்லிடலாம். திருப்பியும் ஜாரட் வந்துட்டு பயந்துட்டு ஒரு மாதிரி ஓடி இருக்கு. அப்படி ஓடிட்டே வீட்டுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த சைடும் ஒரு பயங்கரமான போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடைக்கல. இப்போ ஜாரட் என்ன பண்றான் அப்படின்னா அவரு இந்த பக்கம் அந்த சின்ன பையன் வந்துட்டு ஜேக்கப்போட கேஸ்க்கு உள்ள வராம வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஏதாவது நடந்துச்சு, அந்த ஆளை நான் வந்துட்டு அடையாளம் காட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரேண்டமா வேகா, சின்ன பையன் இல்லைங்களா, பெருசா அந்த அளவுக்கு சொல்ல முடியாதுல்ல, வேகா சில பல அடையாளங்கள்லாம் சொல்ற. அப்படி அந்த அடையாளங்களை கொண்ட ஒரு 3-4 பேரை போலீஸ் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஏய் ஜேக்கப், ஜாரட் இவங்க 2 பேருமே வந்துட்டு காணாம போன அன்னைக்கு இவங்களா இருந்தாங்களா, என்ன இவங்க ஹிஸ்டரி எல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு இதை கொடுக்குறாங்க. பார்த்தா ஒரு 2-3 பேர் வந்துட்டு அந்த இல்ல ஒரு மாதிரி சந்தேகம் வர மாதிரி பதில் சொல்றாங்க. உடனே போலீஸ் பிடிச்சி நம்ம ஜாரட கூப்பிட்டு வராங்க. நீ பார்த்தேன்னு சொன்னப்பா அந்த ஆளை, இவனா பாருன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேருக்கு காட்டணும்னு ஜாரட் இனிஷியலா குழம்பி போயிடுற. அப்படி வந்து எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க, எனக்கு இவரா அவரான்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை தாண்டி போதிய எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினால யாருன்னு சொல்ல முடியல. அதனால அப்போதைக்கு அந்த கேஸ வந்துட்டு அப்படியே போலீஸ் வந்து கைவிட்டுருது. அதே மாதிரி ஒரு பக்கம் ஜேக்கப்போடைய அம்மா அப்பாவும் ரொம்ப வருத்தத்துல வந்துட்டு தான் பையன் கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு அவளும் ஒரு சைடு தேடிட்டே இருக்கிறாங்க. வருடங்கள் உருண்டு ஓடுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் 22 வருஷங்கள் ஓடிடுச்சு. வருடம் 2013. இந்த நெட்வொர்க்கு, இன்டர்நெட், கொஞ்சம் இந்த ஜிமெயில் அதெல்லாம் வந்த காலகட்டம் இல்லைங்களா. சோ இங்க வந்து ஒரு பிளாகர் அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான கதைகள்லாம் வந்துட்டு படிக்கிறதுல விருப்பம் கொண்ட ஒரு பிளாகர் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளாகிங் வெப்சைட்ல வந்து இந்த கதையை வந்து படிக்கிறாங்க. இந்த ஜேக்கப் வென்ட் மிஸ்ஸிங் அப்படின்றத வந்து படிக்கிறாங்க. படிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஆர்வம் வந்துருது, எப்படி மிஸ் ஆயிருக்கும், ஏன் வந்து போலீஸ் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க தனியா ஒரு சில ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க. இவங்க பேர் வந்து ஜாய் ஆக்சுவலா. சோ ஜாய் என்ன பண்றாங்கன்னா முதல் ஆளா யார போய் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா ஜாரட், இந்த கேஸ் வந்தார் இல்லைங்களா. சோ ஜாரட போய் மீட் பண்றாங்க. ஜாரட் கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீங்க எப்படி மாட்டினீங்க, நீங்க எப்படி அந்த ஜேக்கப் கேஸ்ல வந்து என்னெல்லாம் வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரியே வந்துட்டு பண்றாங்க. இப்பதான் இந்த ஒரு ஜோன்ல தான் வந்து 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு கனெக்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வந்து அடிக்குது. என்னடா பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் போவோமே. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜாரட் வந்துட்டு ஒரு ஆள்னால வந்து செக்ஷுவலா அசால்ட் பண்ணப்பட்டாருன்னு. அதுக்கப்புறம் ஜாரட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல போயிடுறாரு. ரொம்ப ரொம்ப அது தெரியும் இல்லைங்களா, சின்ன பையன் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டா எப்படி ஃபீல் பண்ணுவான். சோ அதனால ஜாரடோடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு சரி இந்த ஊர்ல இருக்க வேணாம், நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் மைண்டுக்கோசரம் வேற ஒரு ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு பென்சில்வில்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்து கூட்டு போறாங்க. இப்பதான் வந்து இப்ப பிரசன்ட்டுக்கு வருவோமே. பிரசன்ட்ல இப்போ ஒரு சில ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த பென்சில்வில்லேல வந்துட்டு நிறைய மர்டர்ஸ், நிறைய கொலைகள், நிறைய மிஸ்ஸிங் கேசஸ் வந்துட்டு ஃபைல் ஆயிருக்கு அதே காலகட்டத்துல. அதுவும் குறிப்பாக சின்ன பசங்க
சின்ன பசங்களை வச்சு நிறைய மிஸ்ஸிங் கேஸ் இருக்கும்னு இப்போ ஜாய்க்கும் ஜெரடுக்கும் பிரசன்ட்ல வந்துட்டு என்னமோ அடிக்குது. இல்ல இந்த கேஸ்க்கும் அந்த அவங்க காணாம போனதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த கேஸை வந்துட்டு ரீவிசிட் பண்றாங்க. இன்னும் நிறைய ஆதாரங்களை எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆதாரங்களை எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அதுதான் வந்து ஹேர் சாம்பிள். அந்த அந்த ஜெயரட் வந்து ஒரு நாள் அந்த கார்ல போயிட்டு ஒருத்தன் ஒரு மாதிரி பண்ணா இல்லைங்களா? சோ அந்த டைம்ல ஜெயரடோட அந்த ஸ்வெட்டர்ல இருந்து ஒரு முடியை வந்து ஆல்ரெடி போலீஸ் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த முடியும் அந்த டைம்ல வந்துட்டு ஜெயரட் ஒரு 4 பேர் பார்த்து எனக்கு யாருன்னு சரியா தெரியலீங்க, ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்குன்னு சொன்னார்ல. ஸோ அவங்களுடைய ஹேர்ஸும் போலீஸ் வச்சிருந்தாங்க. அப்ப பெருசா அந்த டிஎன்ஏ டெஸ்டிங் எல்லாம் வந்துட்டு பெருசா வளரல 1989. ஆனா 2013 வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அதனால அந்த ஹேரையும் வச்சு டெஸ்ட் பண்றாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஹேர் வந்து மேட்ச் ஆயிடுது. அவன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டானி ஹென்ரிச். சரி, ஓகே, இதை வச்சுட்டு நம்ம சொல்ல முடியுமா அது எப்படின்னா வந்துருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும்ல. ஸோ அதனால இந்த டானியை இன்னும் க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. இவனுடைய ஹிஸ்டரிஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன கிரிமினல் அஃபென்சஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இப்போ பிரசன்ட்ல டானி என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவன் மேலேயும் ஒரு கண்ணு வைக்கிறாங்க. ஸோ அவனை ஃபாலோ பண்றது என்ன பண்றாருன்னா வந்து போயிட்டு இருக்குது. அவனுக்கு சில கேஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. சரி, இன்னும் வந்துட்டு கன்ஃபார்ம் ப்ரூஃப்லாம் வேணும் இல்லைங்களா? ஸோ அப்படி கேஸை திருப்பி போட்டி பார்க்கும்போது தெரிய வருது போலீஸ் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணிருப்பாங்களா அந்த கேஸ் நடந்தப்போ. அப்போ கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் இந்த டானி ஹென்ரிச் தான் அந்த விஷயத்த பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மேட்ச் ஆகுது. அது கூட சேர்த்து இந்த டிஎன்ஏ விஷயமும் கரெக்டா மேட்ச் ஆகி போக இதை போயிட்டு FBI கிட்டையும் போலீஸ் கிட்டையும் சொன்னோன்னா போலீஸ்லேயே ஷாக். என்ன நான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி சரி ஓகே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனலா இந்த டானி ஹென்ரிச்சை போய் வந்துட்டு சீக்கிரட்டா அரெஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி சில விசாரணைகள்லாம் பண்ணி அவர் வீட்டில் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய போட்டோஸ், அதுவும் சின்ன பசங்களோட போட்டோஸ், குறிப்பாக சைல்டு போர்னோகிராஃபி. ஸோ அதான் அந்த ஆள் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படி. ஸோ இதெல்லாம் வச்சு இவன் வந்து குற்றவாளின்னு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. இருந்தாலும் இங்க ஒரு செக்மேட் வருது. எல்லாம் ஓகேங்க, கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. ஆனால் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை இந்த ஆள் தான் பண்ணான்றதுக்கு இன்னும் எந்த ஒரு பெருசா ஒரு எவிடன்ஸுமே இல்ல. இவன் அரெஸ்ட் பண்ணலாம், இந்த சைல்டு போர்னோகிராஃபி பண்றான்னு சொல்லிட்டு அதுக்கு வேணா அரெஸ்ட் பண்ணலாமே ஒழிய அதுக்கு வந்து இவன் அரெஸ்ட் பண்றது முடியாத விஷயம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இருந்தாலும் இந்த சைல்டு போர்னோகிராஃபி அதெல்லாம் பண்ண காரணத்தால இவனை கூட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுறாங்க. கோர்ட்ல ஜேக்கபோடைய ஃபேமிலி ஒரு முடிவா வந்து இவங்கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பிளஸ் அங்க இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாமே கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, நீ தான் வந்து ஜேக்கப்புக்கும் ஜெரடுக்கு நடந்த விஷயத்துக்கும் உனக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. நீ ஒருவேளை என்ன ஆச்சு, ஜேக்கப்ப நீ என்ன பண்ணுன, ஜெரட நீ தான் ஏதாவது பண்ணியா அப்படின்றத ஒத்துக்கிட்ட அப்படின்னா உன் மேல இருக்கிற கேசஸ கிட்டத்தட்ட 3/4 கேசஸ நாங்க வந்து நீக்கிடுறோம். எங்களுக்கு தேவை ஒரே ஒரு ஆன்சர், ஜேக்கப்புக்கு என்ன ஆச்சு, நீ அவனை என்ன பண்ண அப்படின்னு கேட்டதுமே இவனும் இந்த டானியும் சொல்றான். யோசிச்சுக்கிட்டு சரி நான் வந்துட்டு என்னன்னு நான் சொல்றேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி என் மேல வந்துட்டு அதுக்கான கேஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே மத்தவங்களும் சரி வேற வழி இல்லாம சரின்னு சொல்றாங்க. அப்பதான் இவன் சொல்றான், எஸ் நான் தான் வந்து ஜேக்கப்பா அன்னைக்கு நான் மீட் பண்ணேன். அவனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவனையும் செக்ஷுவலா அசால்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவனை அங்கேயே வந்து விட்டுட்டு போயிடலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா பக்கத்துல ஒரு போலீஸ் வண்டி இருந்துச்சு, இவனும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தான். அதனால சைலன்சர் வச்சு என் கண் மூலமாக ஜேக்கப்ப நான் அங்கேயே வந்து கொன்னுட்டேன். கொன்னது மட்டும் இல்லாம அவனை என் கார்ல எடுத்துட்டு போயிட்டு பென்சில் வில்ல போட்டு புதைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதையுமே கிட்டத்தட்ட இந்த பாபநாசம் படத்துல எப்படி அந்த பையனுடைய அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரிதான் வந்து தப்பு பண்ணாத பையன், சின்ன பையன், ஜேக்கப்புடைய பேரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு மாதிரி அட்லீஸ்ட் சரி ஓகே என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னாச்சும் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 1989 காணாம போன பையனுக்கு என்ன ஆச்சுன்னு 2015 அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 27 வருஷம் கிட்ட இல்லைங்க அப்ராக்சிமேட்டா. ஸோ அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி வந்துட்டு டானி மேல வேற எந்த கேஸுமே போடல. ஒன்லி அந்த சைல்டு போர்னோகிராஃபி கேஸ் வந்து போட்டு அவனை ஜெயில உள்ள தள்ளுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அவன் ஜெயில இருக்கணும். அதுக்கப்புறம் இது ரொம்ப ஒரு அடுத்து நடக்கிற விஷயம், ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்த்தேன். ஜேக்கப்புடைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அதுவும் குறிப்பா அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனி ட்ரஸ்டே ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் இல்ல இந்த அனாதையா இருப்பாங்க பாத்தீங்களா, ஸோ அவங்கலாம் பயங்கரமா பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு நிறைய உதவிகள் வந்துட்டு பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுக்கு நிறைய சப்போர்ட்டும் வந்து தொடர்ந்து எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க.
சரியா, இதுதான் ஜேக்கப் உடைய ஒரு கதை. என்ன சொல்றது, சரி, நான் முதல்ல ஸ்டார்டிங்ல சொல்லலாம்னு பார்த்தேன். உலகம் ஃபுல்லா இந்த சைல்டு டிராபிகிங், சைல்டு அபியூஸ் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம நிறைய நினைப்போம், இந்த படங்கள்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா, என்ன இது ஓவரா காட்டுறாங்கப்பா, இப்படிலாம் நிஜ லைஃப் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல காட்டுறதை விட பயங்கரமா நிஜ லைஃப் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அது வந்துட்டு எங்கேயோ நடக்குது, நமக்கு என்ன யாரும் இருக்க வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காஷியஸா இருப்போம். நம்ம பசங்க, நம்மளுடைய குழந்தைங்களை நம்ம பத்திரமா பார்த்துப்போம். அட்லீஸ்ட் வந்துட்டு ஃப்ரீடம்ன்றது ஓகே தான், இருந்தாலும் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கண்ணு எப்பவுமே இருக்குன்றது ஒரு சின்ன ஒரு பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்லல, இதுவும் நடந்துகிட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக நான் சொல்றேன். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.